எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், எங்கள் வில்லேஜில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ வில்லேஜில் எப்படியெல்லாம் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம், சாமிக்கு என்ன படைச்சோம், பொங்கல்னால் என்ன, அன்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடியே நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கடையிலேருந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுன்றதுனால கொஞ்சம் பூக்களோட விலை ஜாஸ்தியாக தானே இருக்கும். அதனால் சரி ஓகே அப்படின்றதுனால நிறைய ஃப்ளவர் வச்சா அழகாக இருக்குன்றதுனால 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கியிருந்தோம். ஸோ கொஞ்சம் பூ வந்து உதிர்ந்த பூ மேலேயே வச்சு விட்டுட்டு மீதி பூ எல்லாமே வந்து ஒரு மாலையாக கையால் கயிறு போட்டு கட்டி நான் சாமிக்கு வச்சேன். பார்க்க அழகாக இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு நீங்களுமே சொல்லுங்கள். இனி கொஞ்சம் பூ வந்து காடெல்லாம் பிரிஞ்சு இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக உதிர்த்து விட்டுட்டு விளக்கு வச்சுருக்கோம்ல, விளக்கு சுற்றியுமே போட்டிருந்தேன். வந்து கோலத்துலேயுமே போட்டு விட்டுருந்தேன். பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் குக் பண்ணும்போது ஒரு மனுஷன் போனாங்கல்ல, அவர் வேறு யாருமே இல்லை, என் அன்பான கணவர் தான். அவர் வந்துட்டு என்னை கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு கடையிறது, இது மட்டும்தான் தெரியும். சாப்பாடு வடிக்கிறது, இது மட்டும்தான் தெரியும். வேறு எதுவுமே தெரியாது. அம்மா வந்து கற்றுக்கோ சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. கற்றுக்கலாம் விடு, நான் போகிற இடத்துலலாம் நான் குக் பண்ண மாட்டேன், என்னை கட்டிக்க போகிறவங்க தான் குக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்லிகிட்டே திரிஞ்சு காலத்தை கழிச்சிட்டேன். கல்யாணம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அப்போவே கற்றுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மாதம் வரைக்குமே எனக்கு குக் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒன்று வந்து காரம் ஜாஸ்தியாக போட்டுருவேன், அப்படி இல்லைன்னா உப்பு கம்மியாக போடுவேன், இல்லைனா உப்பு ஜாஸ்தியாக கூட போட்டு சம்டைம்ஸ் குக் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது, சொதுப்பலாக இருக்கும், பட்டு சாப்பிட்டு தானே ஆகணும். அது வேறு, இந்த ஹோட்டல் ஃபுட்டு வந்து நமக்கு செட்டே ஆகாது. சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் ஒரு பக்கம் வந்து என்னடா ஹோட்டல்னா எப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற பயமும் இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு நான் யூடியூப் பார்த்தேன். சில வந்து நல்லா சொல்லி கொடுக்குற செஃப்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த மெட்ராஸ் சமையல் அது மாதிரி வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குக் பண்ணுவாங்க. அவங்க வந்து பேச்சுலர் கூட இருக்கும்போது கொஞ்சம் குக் பண்ணி பழக்கம். அதனால் அவருமே எனக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி, இப்படி தான் குக் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி டேஸ்ட் வரும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா குக் பண்ணேன். 1 வருஷம் கழித்து நல்லாவே குக் பண்ணேன். பிரியாணி அது எல்லாமே ரொம்ப நல்லா செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை விட குக் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ஃபுட் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஜ்ஜு கூட சமைச்சிடலாம். நான்வெஜ்ஜு சமைக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து சமைச்சா தான் அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லா ஃபுட்டும் செய்கிற மாதிரி நான்வெஜ்ஜும் செஞ்சோன்னா அதில் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வராது. அந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்குமே கொஞ்சம் சிரமப்பட்டேன். எப்படி செய்கிறது, என்னடா இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணால் நான்வெஜ் வந்து தூக்கலாக டேஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜும் செம்ம டேஸ்டியாக பண்ண கற்றுக்கிட்டேன். ஒரு குழம்பு பண்ணணுன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து அதுக்கான சர்ச்சிங் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் இருக்கிற மாதிரியே குக் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஸ்டைல் பாதி எடுத்துப்பேன், மீதி இருக்கிற ஸ்டைலை வந்து எனக்கேற்ற மாதிரி வந்து நான் குக் பண்ணுவேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி தான் என்னோடய குக்கிங் ஸ்டைலையும் நான் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இனி மீதி பூ வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையுமே கட்டி சாமிக்கு வச்சிடலான்னு சொல்லி பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருச்சு. டைம் ஆகுது, சீக்கிரமாக போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணு, பசங்களுக்கு பசிக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிகிட்டே கட்டிகிட்டே இருந்தேன். அதனால் அவருக்கு கோவம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பூ எல்லாம் உள்ளே வச்சுட்டாரு. மீதி இருக்கிற பூ மட்டும் கட்டி விட்டுட்டு இது கொஞ்சமாக வேறு படம் இருக்குது, அதுக்கு வச்சு விட்டுறணும். என் பையனுக்கு பார்த்திங்கன்னா வேட்டி ஷர்ட் எடுத்திருந்தாங்க. அவனுக்கு போட்ட உடனே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதே கலரில் தான் அவங்க அப்பாவுமே எடுத்திருந்தாரு. ஸோ அப்பாவும் பையனும் ஒரே கலர் வேஷ்டி, ஒரே கலர் ஷர்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோஸ் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பொங்கலுக்கு என்னெல்லாம் சமைச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லோரும் பொங்கலுக்கு என்னென்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து இறந்து போனவங்களுக்கு துணி வச்சு படைப்பாங்க இல்லையா, ஸோ அதையுமே நாங்கள் பண்ணுவோம். அவங்களுடைய ட்ரெஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் சாமி முன்னாடி வச்சுட்டு
படையல் போட்டு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வேண்டிப்போம். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அதுதான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல் சொல்வீங்களா, வெள்ளை பொங்கல் சொல்வீங்களா, ஆனால் வெல்லம் போட்டு பொங்கல் பண்ணுவோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் மெழுகு ரசம், இது வந்துட்டு வாழைக்காய் பொரியல், எந்த தண்ணியுமே சேர்க்காம வெறும் ஆயிலில் வந்து குக் பண்ணி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சேமியா பாயசம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுங்க. ஏன்னா அப்படியே வச்சா ஆறிடும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு மெதுவடை. இந்த வடை டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காய் எல்லாமே போட்ட சாம்பார். நீங்கள் சாம்பார் பண்ணும்போது கொஞ்சம் ஃபைனலாக வந்து பெருங்காயத்தூள் வந்து தூவி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணுங்களேன். டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். வந்து பருப்பு சாப்பிட்டா நிறைய பேருக்கு கேஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ எப்பயுமே நீங்கள் பருப்பு செய்யும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு இடித்து போட்டு செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையும் வராது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட பசங்க பூஜை ரூமுக்குள்ளே இருக்காங்க. இதுதான் எங்கள் பூஜை ரூம். குட்டி ரூம் தான். பட் நிறைய பேர் அங்கே நிற்க முடியாது அப்படின்றதுனால எங்கள் மாமியார், ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு பசங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நான் வெளியே வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் போயிட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். என் பையன் பாருங்கள் என்னடா பண்ணுறாரு அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையில் பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக அவர் தேங்காய் உடைச்சிட்ருக்காரு. உடைக்கிற தண்ணி கீழே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் சொம்பில் பிடிச்சி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி எங்கள் மாமியாரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க குடிப்போம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி யாராச்சும் குடிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் குடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வச்சுட்டு காக்கா சாப்பிட்ட பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டோம். எத்தனை பேருக்கு வந்து சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த பாயசம் ஊற்றி அந்த இலையில் அப்படியே வலிச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு மட்டும் ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேமியா பாயசம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பசங்களுக்கு கொஞ்சம் தலை வந்து ஒழுங்காக தான் வாரி விட்டுருந்தேன். 2 பேர் பிடிச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் மறுபடியுமே அந்த லப்பரெல்லாம் கழட்டிட்டு மறுபடியும் கொண்டை போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து என் பையன் சில சில்மிஷம் பண்ணுவான் பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? என் பையனுக்கு இந்த வேட்டி ஷர்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.